இன்னைக்கு நம்முடைய பாரம்பரியம் உலகம் முழுவதும் சிதறி கிடக்குதுங்க. அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் அந்த பிரிட்டிஷ் சாம்ராஜ்ய மனிதர்களும் அந்த 200-300 வருஷத்துல மொத்தமா இதெல்லாம் டிராஃபி எடுத்துட்டு போயிட்டாங்க. நம்முடைய விநாயகர் சிலை சில வீட்டுல அலங்கார பொருளாக ரிசப்ஷன்ல இருக்கு. திருமங்கை ஆழ்வார் இப்போ இந்தியா கொண்டு திரும்ப வருதுங்க ஆஸ்மோலியத்துல இருந்து. அது என்னன்னே தெரியாம ஒரு கண்காணிப்பு கேஸ்ல போட்டு வச்சிருந்தாங்க. காஞ்சிபுரம் கோவில்ல இருந்து திருடப்பட்ட திருமங்கை ஆழ்வார். இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய கலாச்சாரத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒன்று நம்முடைய கலாச்சாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, நம்பர் 1. இரண்டாவது, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம் சார்ந்த வேர்களை திரும்ப கொண்டு வரணும். இன்னைக்கு நாம் எல்லோரும் சொல்ல முடியும், மோடி அவர்கள் அதை செய்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் என்று. 2014க்கு பிறகு கடந்த 10 ஆண்டுகள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 640 பொருட்களை நம்ம கொண்டு வரோம். அமெரிக்கால இருந்து மட்டும் 578, ஆஸ்திரேலியால இருந்து 39, இங்கிலாந்துல இருந்து 12, இது போன்ற எல்லா நாட்டில இருந்து 640 தனித்தனி பொருட்களை கொண்டு வரோம். 2004 2013 வரை ஆட்சியில் இருந்தவர்கள் நம்முடைய நாட்டிற்கு திரும்பி கொண்டு வந்த கலாச்சார பொருள் 2014 24 வரை 640 பொருட்களை நம்ம கொண்டு வரோம். இதுதாங்க டிஃபரன்ஸ்.